விழா நிகழ்விடத்திற்கு பட்ட 383 நபர்களுக்கு உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 நபர்களுக்கு உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்க நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கிறார்கள். அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசு அலுவலர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எரிசக்தி துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 நபர்களுக்கு உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 நபர்களுக்கு உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்க நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சார்பாகவும் அரசு அலுவலர்கள் சார்பாகவும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 755.83 கோடி ரூபாய் மதிப்பில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், எளிய குடும்பங்களுக்கு கட்டணம் இல்லா 2 யூனிட் மின்சாரம், சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கி தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணியம் காத்த கடமை, 14,43,504 விவசாயிகளுக்கு சுமார் 5,932.23 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி, மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளில் ஏறுமுகம், போதைப்பொருள் ஒழிப்பிற்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்க 134.83 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு திட்டம், 18,500 கோடி ரூபாய் அளவில் தொழில் முதலீடுகள், டாஸ்மாக், கனிமவளம், பொதுப்பணி, பத்திரப்பதிவு, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் போன்றவற்றில் நிர்வாக சீர்திருத்தம், கவனிக்கப்படாத அம்மா உணவகங்கள் புதுப்பிப்பு, மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளில் ஏறுமுகம் என இந்தியாவின் அத்தனை மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக வெற்றி தமிழகத்தை சிறப்பாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் மகத்தான முதல்வர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவரும் பாராட்டும் வகையில் வெளிப்படையான நல்லாட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். அரங்கில் உள்ள அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது திக்கணமும் மது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் கூடுதல் தலைமை செயலாளர் மின் வாரிய தலைவர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 புதிய அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் சிறப்புமிக்க விழாவில் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு மற்றும் எரிசக்தி துறையின் சார்பில் மனமார்ந்த அன்புடன் வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கும் மாண்புமிகு எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும், உயர் திரு தமிழ்நாடு தலைமை செயலாளர் அவர்களையும், எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அதேபோன்று மின்சார வாரியத்தின் அனைத்து கழகங்களின் மேலாண்மை இயக்குநர்கள், தலைமை பொறியாளர்கள், உயர் அலுவலர்கள் அனைவரும் வருக என வரவேற்கிறேன். இன்றைய பணி நியமன ஆணை வழங்கும் விழா புதிய அலுவலர்களுக்கு பணி வாழ்க்கையின் தொடக்கமாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் மின்துறையின் எதிர்கால வளர்ச்சிக்கும் வலுவான முதலீடாகவும் அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்த அனைவரையும் வருக என, உங்கள் பெற்றோர்களையும் வருக என வரவேற்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களையும் வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் அனைத்து பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை வருக என வரவேற்று மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரை வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களை விளக்க உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு இங்கே வந்து இந்த விழாவை தலைமையேற்று உங்கள் அனைவருக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வருகை புரிந்த முதலமைச்சர் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலே ஒரு சிறப்புமிக்க விழா தான். ஏன்னா மின்சாரத்துறைக்கு முக்கியமான தேவை இன்னைக்கு அங்கங்க நமக்கு தேவையான அனைத்து வேக்கண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விழா. கடந்த ஒரு மாதமாக முதல்வர் தலைமையிலான அரசு எல்லா நிலைகளிலும் எல்லா முடிவுகளையும் மிகவும் சிறப்பாக முதல்வருடைய உத்தரவின் பேர்ல எடுத்துட்டு வரோம். அதன் ஒரு படியாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நான் ஒரு முக்கிய நிகழ்வை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்வர் தலைமையில அந்த ஆய்வுக் கூட்டம், நம்மளுடைய மின்சார வாரியம் சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சோ அப்ப நம்ம குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், இந்த துறைக்கு 70,000 மேல வேக்கண்ட் இருக்கு. சோ அதுல 15,000 இந்த வருடத்தில் ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொன்னோம். உடனடியாக அரை மணி நேரத்தில் 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அப்ரூவல் இந்த துறைக்கு இப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த துறை மின்சாரத்துறை சீரழிக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு கடந்த 25 வருஷத்துக்கு மேல சீரழிந்து கிடைக்கும் இந்த துறையை இப்ப தூக்கி நிமித்துறதுக்கான நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இப்ப விட்டோம்னா இந்த துறை இதுக்கப்புறம் சீரமைக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எவ்வளவு இருக்கு, 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கா, அதுல 15-20% மேல நாளை நம்ம வெள்ள அறிக்கை இது சம்பந்தம் முழுமையாக தாக்கல் செய்வோம். 25% மேல 20 வருஷம் பழசு. இப்ப இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் போதுமா? கண்டிப்பா போதாது. நமக்கு 250-300 சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப இருக்கிற கொள்ளளவை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கே தேவைப்படும். சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் நம்ம கஷ்டப்படும் நேரத்தில் நமக்கு 50% வேக்கண்ட் இருந்தா எப்படி இந்த துறையை ரன் பண்ண முடியும்னு உணர்ந்து உடனடியாக அன்னைக்கே 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அனுமதி அளித்து இந்த வருடத்திற்குள்ள நம்ம 15,000 பேர் வேலைக்கு எடுக்க போறது. முதல்ல இது 25-30 வருஷத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த துறையில ஒரே வருடம் 15,000 பேரை வேலைக்கு எடுக்க போறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நீங்க பெண்டிங்ல இருக்கிற இந்த 383 பேரும் பிளஸ் அந்த 18 பேர் மொத்தம் 401 பேரும் ஒரே வாரத்தில் அரசு பொறுப்பேற்று 4 வாரத்தில் அனைத்து பணிகளையும் முடிக்கப்பட்டு ஒரே நாள்ல முதல்வர் சொன்னா நானே எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல நாங்க சொன்ன முதல்வர்கிட்ட இல்ல எல்லாருக்கும் லேட்டா இல்ல நான் எல்லாருக்கும் நானே தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொடுக்கணும்னு சொன்னார். இதுதான் புது மாதிரியான அரசு. இப்படிதான் இந்த அரசு இருக்கும். பெயரளவுக்கு எதையும் செய்ய மாட்டார் முதல்வர். சொன்னது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வார். பெயரளவுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் முக்கியமாக மக்களும், இங்க இருக்க நிர்வாகிகள், இங்க இருக்க ஊழியர்கள், மக்கள், பொதுமக்கள், அவ்வளவுதான். அவங்க தான் இங்க எஜமானர்கள். அவர்களுக்கு பயந்துதான் இந்த அரசு செய்யுமே தவிர வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு எதையும் செய்யாது. மக்களுக்கு பயந்து மட்டும்தான் இந்த அரசு செயல்படும். வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு செயல்படாது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு முதல்வர் வருகை புரிந்தது உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்காக நீங்க எங்க அப்பாயிண்ட் ஆர்டர் வாங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் நிறைய இந்த துறையில் செய்ய வேண்டியது இருக்கு.
நிறைய புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிறைய அதுல மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. விரைவாக அதற்கான முழு வீச்சில் வேலைகளை துவங்குவோம். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நீங்க எல்லாம் சீக்கிரம் வந்து டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் உங்களோட இந்த வருஷத்துல 15,000 பேருக்கு மேல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது போல இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழும். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு புதுமாரியாக மின்சார வாரியத்தை மாற்றி அமைப்போம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. எரிசக்தி துறையின் செயல்பாடுகள் பற்றிய காணொளியை இப்போது பார்க்கலாம். சி. ஜோசப் விஜய் எனும் நான் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த புனித தருணம், மக்களின் நிதிச் சுமையை குறைக்க, ஏழை எளியோரின் இல்லங்களில் ஒளியேற்ற மாண்புமிகு முதலமைச்சரின் முதல் வரலாற்று சிறப்புமிக்க கையெழுத்து. 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டம். ரூபாய் 15,032 கோடி மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க உத்தரவு. மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்ய உத்தரவு. தலைநகரம் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் எதிர்பாராமல் ஏற்படும் மின் தடங்கல்களை முறியடிப்பதற்காக 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள். 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள். வெளிப்படையான நிர்வாகம், விரைவான சேவை. பசுமையாற்றல் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்திட 5 புதிய பிரத்யேக மண்டலங்கள் உருவாக்கம். ஒப்பந்தங்களில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. 300 பொறியாளர்களுக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு. இது கனவா நனவா அப்படின்னு பார்க்க சட்டுன்னு நேற்று வரைக்கும் ஏடியா இருந்தோம், இன்னைக்கு திடீர்னு ஈயா இருக்கோம். நிஜமாவே வெறிய ஷாக்கா இருக்கு. அந்த 3 வருஷமா படாத துயரங்கள்லாம் பட்டாச்சு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்த இந்த அரசுக்கு கண்டிப்பா எங்களோட நன்றியை தெரிவிச்சு. மின்சாரத்துறையை தமிழகத்தின் பெருமை மிகு துறையாக மாற்றி மின்மிகை மாநிலமாய் தமிழகத்தை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு தன் பொற்கரங்களால் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். எரிசக்தி துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 நபர்களுக்கு உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 நபர்களுக்கு உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவது பணியாணை அக்ஷயலட்சுமி அவர்கள். இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று அக்ஷயலட்சுமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இவருக்கு இன்னும் 3 நாட்களில் பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு 28ஆம் தேதி பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணையை பெற வருகை தந்திருக்கிறார். நாளை இந்த உலகிற்கு வருகை தரும் புத்தம் புது உயிரின் பாதுகாப்பிற்கும் நம் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அக்ஷயலட்சுமி அவர்களின் கனவுகளை நனவாக்கும் விதமாக பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை கைப்பிடித்து வாழ்க்கை பாதையில் நடத்திச் செல்வது போல தமிழ்நாடு அரசும் பெண்களின் கனவுகளுக்கு கரம் கொடுத்து சாதனையின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. இதை ஒவ்வொரு நொடியும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய செயலால் நிரூபித்து வருகிறார்கள். தொடர்ந்து மற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக லோகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பூமுகை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
மார்ட்டின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெனிஃபர் ஷெரின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரத் வருண் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கதீஜா பர்வீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உஷா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுகன்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விமலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹுரிஷா பர்வீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹுரிஷா பர்வீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரதீபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்மொழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜனனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஃபஹீம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிவராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருவிக்ரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண் மைக்கேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆயிஷா அஃபியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்னவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குணசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாரணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருணாதேவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பரசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். யுவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆனந்த்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சந்தியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சங்கரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹேமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹேமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். யுவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
லியானி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயாஸ் அகமத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லோகேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அரி சிவமணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வினிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வினிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தீபிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கலைவாணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுப்ரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயபிரதாப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயபிரதாப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐஸ்வர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேன்மலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வைஷாலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்து பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நவீன்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்திர பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிவேதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விஜயாஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஷெரோன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கண்ணதாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹரீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலைக்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலைக்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிற்பா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரகுநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சந்துரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நவீனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நதியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கோகுலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முத்துலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்மணி அவர்களை அன்புடன்
நந்தகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செந்தில் தங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ கார்த்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெனிஃபர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பவதாரணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏஞ்சலின் நித்யா ஷைனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சத்யசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கீர்த்தனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெயா வில்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரமேஷ் நன்னா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆரோக்கிய அருள் செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பரணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அரவிந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாய் பாரதி ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஜய் கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காவ்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மலர்கொடி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்னராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வினிஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாய் ஸ்ரீ மௌரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரகந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஷாலினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கோபாலச்சந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நந்தீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரவீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேகட்லின் ஷைனி ரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்தோஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இளவரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிளரிஷ் ஃபெலினா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியங்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிங்ஸ் பெனோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுகணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுகணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சீதாலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிவரஞ்சனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கார்த்திகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாலாஜி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வைஷ்ணவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நவீன்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கார்த்திகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அகிலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சேனாதிபதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சேனாதிபதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேவி அபிராமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேவி அபிராமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலைவாணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விஜயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜீவா மார்க் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திவ்யா பரணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திவ்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சசிகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராம்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்வ கார்த்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுஜய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கோபிநாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருண் வர்ஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யுவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விஜயபாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரண் சூர்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராஜேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜூலிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆனந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாரு பிரபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருணாச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிவஹரிணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வீர முருகஜோதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குமாரி அனுஷியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாதுரி சித்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜமுனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பூங்கொடி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லக்ஷ்மி பிரபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திலீபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பூவழி நங்கை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாண்டீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நாக் பிரதீப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அரவிந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தினேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேன்மொழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சரண்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்வ கணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியா ஸ்ருதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரண்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மோசஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுப்ரஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரேவதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கௌரிஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வெங்கடேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விஷ்ணு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ ஹம்சலேகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுகந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரோஸ் சீதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அரவிந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஜித்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹரீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விஜய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராகுல் பிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திவ்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வெண்ணிலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜானகி ராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆக்சிலியா ஜெரின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சங்கரலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சீனிவாசகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காளிதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காளிதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சரவணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாரணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிருத்திகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்னேகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீலிங்கேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயமாலதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சந்தியா தீப்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜாய்லின் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தண்டாயுதபாணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இலக்கியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிஷாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நரேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரபாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருண் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஷாலினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்மணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஷியாம்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜபா மேத்யூ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நரேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிருபானந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அகிலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டேனிலா ஷெர்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கார்த்திகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வெங்கடராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்சா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆதிகேசவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரத்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சரத்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தரணீதரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தரணீதரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஜெயலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜன் சக்கரவர்த்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிதம்பரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாண்டிசெல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஞான பிரசாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இமானுவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இமானுவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுபாஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விக்ரமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
சௌமியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். துரைராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். துரைராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராமலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நவீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சச்சின் ஐசக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லக்ஷ்மணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சௌந்தர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லிபிஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியங்கா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆனந்த்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கயல்விழி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விஷ்ணுவாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரகுபதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்வமுத்தையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பவித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கலையரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுமங்கல தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முகமது அல்தமிஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முகமது அல்தமிஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முசந்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மனோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாதவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாதவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தாமரை பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரீத்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீமதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நித்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நித்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மோகன பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மதன்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹேமலதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
பிரபாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமேனிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிவபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மனோஜ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சந்தியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹரி பாலாஜி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வனஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயல் யாழினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ் செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குமரேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுஜி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கணேசமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாபு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கீதீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இசக்கிராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திவ்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திவ்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சத்யச்சந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பவித்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராஜேஷ் கண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கீர்த்தனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மஹதிர் முகமது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கோகிலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சந்துரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முஷேக் ஃபஹத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கோமதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஃபரூக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வெற்றிவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சூர்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். விவேக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பிரகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நிதிஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கௌரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஜனார்த்தனன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மஞ்சு பார்கவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முரளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சோமேஸ்வர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கோகுலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மஞ்சு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பட்டு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜோதிலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரதீபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐஸ்வர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சரண்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிந்துஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வீரகாளிமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விஸ்வநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லிஜி பாக்கியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிஷாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வினோத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுகன்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனியவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிவசங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிவசூரியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பாலாஜி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புவனேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிருத்திகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குருநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முரளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பால விக்னேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கீர்த்தனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மதுப்பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராகுல் கிருஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுவலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிஷோர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயமிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முகிலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேன்மொழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாதேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காமராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாரிச்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எசக்கி ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுரேகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சக்தி முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
சுரேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிருத்திகாவை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கிருத்திகா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வெங்கடேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தனலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தனலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கலைவாணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பிரசன்னா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். செந்தமிழ் செல்வி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். செந்தமிழ் செல்வி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குமரகுரு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். குமரகுரு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சேஷன் ரஞ்சித் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சக்தி பிரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹேமா வைதேகி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ரேணுகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நவீன்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உமா பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரசாந்த் விஜயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மதுப்பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கோபிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாலமுருகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழரசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நவாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ரஹமத்துல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்வேதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அலாவுதீன் பாஷா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சசிரேகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குணவதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திவ்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விவேக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கோகிலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது உங்க எல்லாரை விட நம்மளுடைய சிஎம் உங்க அண்ணனுக்கு எவ்வளவு ப்ரௌடு மொமெண்ட்னு நல்லா தெரியும். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நம்ம அண்ணன்ட்ட ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? நடுவில் வச்சு எடுத்துக்கலாமா? முடிஞ்ச பிறகு எடுத்துக்கலாம். இதுல எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க, லிங்க் அனுப்பிச்சிருவாங்க. நம்ம நேஷனல் எல்லாம் முடிச்சிட்டு நம்மளுடைய சிஎம் உங்க அண்ணன் இருந்து நடுவில் ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். எல்லாம் அப்படியே சீட்ல இருங்க முடிஞ்ச பிறகு. தேங்க்யூ. நன்றி ஐயா. அடுத்ததாக எரிசக்தி துறை அரசு முதன்மை செயலாளர் திரு அனில் மேஷ்ராம் IAS அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். வருகை தந்து இனி நிகழ்ச்சியினை சிறப்பித்து பணி நியமன அணைகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எரிசக்தி துறையும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. விழா நிறைவாக நாட்டுப்பண் பாட மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गाहे तब जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது குழு புகைப்படம் எடுக்கப்பட இருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை பெற்றவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார்கள். பணி நியமன ஆணையை பெற்றவர்கள் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இருக்கையிலிருந்து யாரும் எழுந்து நிற்க வேண்டாம் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பணி நியமன ஆணையை பெற்றவர்கள் மற்றும் அரங்கத்தில் உள்ள அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கத்தில் உள்ள அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
இன்றைக்கு 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.